ஹாய் காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோவில் சந்திக்கிறோம். அதுவும் ஃபுல் வீடியோவில் நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம். மற்றபடி ஷார்ட்ஸ் போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போட்டிருப்போம், அப்படி தானே? ஓகே, ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஸோ என்னால் வீடியோ போட முடியல. ஓகே, இப்போது நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுக்கு வரும், மேக்ஸிமம் கண்டிப்பாக வரும். எனக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அவ்வளோதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். சரி, ஓகே, நம்ம வந்து வளவலன்னு எதுவும் பேச விரும்பலை. ஓகே, நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு சொல்ல விரும்பலை. ஏன்னா உங்களுக்கே பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துவிட்டோம். ஓகே, இதில் வந்து நான் ட்ராயிங் ஒன்னு சொல்லியிருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இது உங்களுக்கு குழப்பம். இதெல்லாம் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிற ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தது தான். நியூ அப்படின்னு கொடுத்துட்டேன். இதில் நம்ம ஃப்ரெஷ் ஷீட்டை க்ரியேட் பண்ணிப்போம். நான் வந்து ப்ராப்பராக ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஒன்று செஞ்சு வச்சுருப்பேன் ப்ராப்பராக. இப்போ நான் அது பண்ணலை, நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ தயவுசெய்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் மெயின். யூஎன் என்டர்னு கொடுத்து யூனிட்ஸ் எல்லாம் செட் பண்ணிங்க. ப்ரிசிஷன் வேல்யூ 0னும் இன்ச்சஸில் போய்ட்டு மில்லிமீட்டர் செலக்ட் பண்ணிவிட்டு லிமிட்ஸை வந்து 500,500. ஃபஸ்ட்டு 0,0 500,500. ஃபைனலாக இசட் என்டர், ஏ என்டர். ஐ மீன் எல்லா வீடியோலையும் இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதை டக்குன்னு முடிச்சிட்டேன். ஓகே, இப்போது வியூஸில் போய்ட்டு நான் ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, எனக்கு ஃப்ரண்ட் வியூ தேவை, அதனால் ஃப்ரண்ட் வியூ XY லைன் அதை நான் லெஃப்ட் சைடு பாட்டமில் கார்னரில் வச்சிட்டேன். ஓகே, ஃபைனலாக நம்ம ஃப்ரண்ட் வியூவில் லைன் எல் எடுத்துப்போம். எல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லைன் ட்ராப் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா 70க்கு. ஓகே, 70க்கு நான் ஒரு லைன் ட்ராப் பண்ணிட்டேன். அதை பார்த்திங்கன்னா கீழே 40. ஓகே, 70 40க்கு ஒரு ரெக்டாங்குலர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபைனலாக நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணிவிட்டேன். அதாவது இதோட வேல்யூ ஹைட். ஓகே, ஹெச் ஈக்குவல் டு ஹைட்டை தான் ஹெச்ன்னு சொல்கிறேன். ஹெச் ஈக்குவல் டு 14. இது பார்த்திங்கன்னா லென்த்து எல் ஈக்குவல் டு 70 mm. 70ன்னு சொல்லி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கனாலே ஃபார்ம் ஆகிடும். ஓகே, இப்போ இதை வந்து சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சென்டர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 அப்படின்னு சொல்லி என்ட்ரு கொடுத்து வெளியாகிக்கோங்க. 20க்கு நீங்கள் பண்ணால் போதும். இந்த சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சைடும் சம் டிஸ்டன்ஸில் இந்த லைனை நம்ம ஆப்செட் பண்ண போகிறோம். ஆப்செட் மீன்ஸ் இதே மாதிரியே இன்னொரு லைன் ஃபார்ம் ஆகும். அதாவது இந்த 20 mmக்கு ஓ என்டர் கொடுத்துக்கோங்க. ஆப்செட்டுக்கு ஓ என்டர் 15 என்டர்னு கொடுத்துக்கோங்க. அளவையும் அதிலே மென்ஷன் பண்ணிவிட்டேன். இப்போது இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். லைனை பிடிச்சி லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆப்செட் பண்ணி எக்ஸிட் கொடுத்துருங்க. எஸ்கேப் ESC அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பட்டனாக இருக்கும். F1 F2 F3 இருக்கும். அதுக்கு லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பட்டனாக இருக்கும். ஓகே, கேப்ஸ்ன்றதுக்கும் மேலே 4வது பட்டனாக இருக்கும் கீபோர்டில். எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஓகே, லைன் எடுத்து இந்த 2 ஜியுமே இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த லைனை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க, தேவையில்லை நம்மளுக்கு. ஓகேவா? அதே மாதிரி ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. இப்போது ட்ரிம் ஐக்கான் எடுத்து இதையும் இந்த மாதிரி கிராஸ் பண்ணிடுங்க, அதாவது டெலிட் பண்ணிடுங்க. இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம 3D வியூக்கு நம்ம போயிடுவோம். ஓகே, இந்த வியூக்கு நம்ம இருக்கோம். இதை வந்து நான் சவுத் ஈஸ்ட்டாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ ப்ரெஸ்ஃபுல் கமாண்டை வச்சு இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இந்த திக்னஸ் வேல்யூ இப்போ மென்ஷன் பண்ணுறேன். 80 கொடுத்து எக்ஸிட் ஆகிக்கோங்க. இப்போது 2D ஒயர் ஃப்ரேம் இருக்குது, அதை நான் ரியலிஸ்டிக்காக மாற்றுறேன். ஓகே, ரியலிஸ்டிக்காக நான் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்போது லைன் கமாண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஆப்ஜெக்டில் ஒன்றும் இல்லை, மேலே ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும். இந்த சைடு பார்த்தா T மாதிரி தெரியணும், மேலே ரெக்டாங்குலர்னு தெரியணும். ஓகேவா? இந்த சைடு பார்த்திங்கன்னா டீன்னு தெரியும், இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரிக்கு தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த கார்னரை கிளிக் பண்ணணும். ஒருவேளை இந்த மாதிரி எனக்கு கார்னர் கிடைக்கல. இப்போ கார்னரை நான் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டு அகைன் கார்னர். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் நான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரையாங்கிளை சம் டிஸ்டன்ஸுக்கு ப்ரெஸ் புல் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, 20க்கு ப்ரெஸ் புல் பண்ணிட்டோம். இந்த மாதிரி 20க்கு ஜஸ்ட் 20க்கு த்ரூ கட் பண்ணிடாதீங்க, அதாவது ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடாதீங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் கிடையாது. ஃபைனலாக இப்போது நமக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டு இதுதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ட்ராயிங்கு, பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா நீங்கள் இப்போது இந்த வியூவில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்குலர் தெரியும், ரைட்டா? பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வியூவில் ஒரு ஸ்டெப் தெரியும், இதில் ஒரு டீ தெரியும், இதுலேயும் ஒரு ஸ்டெப் தெரியும். ஃபைனலாக ஃப்ரண்ட் வியூவில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஷார்ப் எட்ஜ் இருக்கும். ஓகேவா?
இதை வந்து நான் 3D வியூ, இதை நான் வந்து 2-3 வியூவில் காட்டுறேன் பாருங்கள். சூப்பராக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக்காக இருக்கும். சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூ இது தான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஷார்ட்டான வீடியோ இது சொல்லப்போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா AutoCAD சூப்பராக நீங்கள் பழகிக்கலாம். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள் நம்ம சேனலை. ஓகே, சரி, ஓகே பாருங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.